ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கு வந்து ரொம்ப நாள் ஒரு ஆசைங்க. எனக்குன்னு ஒரு பிசியை நானே செய்யணும் அப்படின்றது ஒரு ஆசை. சரி, நம்ம கடையிலலாம் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் கடையில் கூட கேட்டு பார்த்தேன். நிறைய இடத்துல வந்து என்னுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி யாரும் செஞ்சு தர மாதிரி யாரும் சொல்லல. சரி, அமேசானில் செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். அமேசானில் கூட என்னுடைய பட்ஜெட்டுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு லோ என்ட்ரி பிசி தான் பார்த்தேன் நான். அதாலே சரி, நம்ம ஓனாக வந்து பிசி செய்யலாம், நம்மளால் முடியாதது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் பிசி ஒன்று செஞ்சுருக்கேன். அதை நீங்களும் பார்க்குறீங்க. இந்த பிசியில் என்னென்ன செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதில் வந்து நீங்கள் கேம் விளையாடலாம், கோடிங் கற்றுக்கலாம், என்ன வேணால் செய்யலாம் இந்த பிசியில், ஓகேங்களா? அந்த மாதிரி பிசி தான் நான் இப்போ செஞ்சுருக்கேன். சரி, இந்த பிசி நீ எப்படா செஞ்ச அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை தான் இந்த நான் வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். என்னோடய பேர் வந்து நவாஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிபிசி டெக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூஸ் பண்ண வேண்டிய கம்பெனி வந்து ப்ராசஸரில் 2 வகையான ப்ராசஸர் இருக்குது. இன்டெல் ஒன்று, ஏஎம்டி ஒன்று. ஏஎம்டி பொறுத்தவரை நம்மளுக்கு மதர் போர்டு வந்து எப்போவுமே ஹை ரெண்டாக இருக்கும். லோ ரெண்டாக வந்து சூஸ் பண்ணவே முடியாது. அதாலேயே நான் இன்டெல் போயிட்டேன். இன்டெல்லில் நான் சூஸ் பண்ணது இன்டெல் i5 10th ஜென்ரேஷன் ப்ராசஸர் தான் நான் சூஸ் பண்ணது. இது வந்து நான் வாங்கும்போதே 10,699 ரூபா இருந்தது. ஆனால் இப்போதைய விலை வந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 11,750 ரூபா. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி வாங்கினதால எனக்கு இந்த விலையில கிடச்சி. இன்னொன்று இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12 MB கேஷும் 4.30 GHz வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இன்னொன்று வந்து இதுலேயே நம்மளுக்கு இன்பில்டாக கிராஃபிக்ஸும் வந்துடுது. இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு வந்து தனியாக அட்டாச் பண்ண தேவையில்லை. கிராஃபிக்ஸ் அப்படி நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு போடணும்னா 1 GB 2 GB 4 GB வாங்கி போடலாம். ஆனால் வந்து அது எப்படியும் நம்ம பட்ஜெட்டை தாண்டி போயிடும். அதனால் இந்த கிராஃபிக்ஸ் கார்டே நம்மளுக்கு போதுமானது தான். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மதர் போர்டு வந்து அல்கட்ரா முதல் கேமிங் மதர் போர்டு தான் நான் சூஸ் பண்ணேன். இதில் வந்து நீங்கள் i3, i5, i7, i9 எந்த ப்ராசஸரோட 10th ஜென்ரேஷன் நீங்கள் போட்டுக்கலாம். 1 year வாரண்டி கொடுக்குறாங்க. இதில் வந்து USB 3.0 HDMI 64 GB வரை நீங்கள் மெமரியை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதாக தான் நான் இந்த மதர் போர்டை நான் சூஸ் பண்ணேன். இதில் என்னென்னா, நீங்கள் ஒரு NVMe இது கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது ஒரு நல்ல மதர் போர்டுன்னு சொல்லலாம். புதுசாக பிசி பில்ட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல மதர் போர்டு. இல்லை ப்ரோ, எனக்கு பிசியே பில்ட் பண்ண தெரியாது, நீங்களே கூட பிசி பில்ட் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே, ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல ஒரு பிசியை நான் பில்ட் பண்ணி கொடுக்குறேன். டெலிவரியும் அதை பார்த்து பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? இந்த பிசி பில்லுக்கு ரேம் வந்து டீம் குரூப்போட T4 Qualcomm 8 GB DDR4 ரேம். இது வந்து 3200 MHz வரைக்கும். இந்த விலைக்கு வந்து ஹீட் சிங்கோட எந்த ஒரு ரேமும் வராது. ரேம் வாங்குறதா இருந்தால் நீங்கள் ஹீட் சிங்கோட வாங்க. ஹீட் சிங்க் இல்லைன்னா அந்த ரேமும் வாங்காதீங்க. நிறைய இடத்துல வந்து நிறைய ப்ராப்ளம் வருது. அடுத்ததான் நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஸ்பீக்கர் கிடையாது. 2 ஸ்பீக்கர் வாங்கினேன், மவுஸ் அண்ட் கீபோர்டு வாங்கினேன். அடுத்தது செப்ரானிக்கோட 500 வாட்டோட ஒரு பவர் சப்ளை ஒன்று வாங்கினேன். அது வந்து RGB. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஹெட்டோட ஒரு கேபினெட் ஒன்று வாங்கினேன். அது வந்து வித்தவுட் RGB. ஒரு நல்ல ஒரு பிசி பில்டுக்கு வந்து இந்த ஒரு கேபினெட்டே போதும். RGBயோடு வாங்கி நம்ம செலவழிக்கிறதோட RGB இல்லாமலே ஒரு நல்ல ஒரு பிசி பில்ட் பண்ணலாம். RGB வந்து எதுவும் 2000 வரும். அந்த பட்ஜெட்டுக்கு நம்ம இன்னொரு ரேம் கூட ஒரு 8 GB வாங்கிக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் RGB கூட வாங்கலாம். ஆனால் RGB என்ன பொறுத்தவரையும் வேஸ்ட் தான். நம்ம வீட்டில் தான் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். லேப்டாப் அப்படின்னா கூட நம்ம வெளியே எங்கேயாவது எடுத்து போய் 4 பேர்கிட்ட காட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் வீட்டில் பிசி வந்து நம்ம வீட்டிலே தான் யூஸ் பண்ணோம். அதுக்காக நம்ம வித்தவுட் RGB யூஸ் பண்ணுறது நல்லது தான் நான் சொல்லுவேன். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இதுதான், ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. இதிலே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு இப்போ காட்டுற மாதிரிங்க எல்லாமே இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணி காட்டுறேன். எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்காது அப்படின்றதுக்காக எல்லாமே இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேன், ஓகேங்களா? ப்ரௌசிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ப்ரௌசிங்காக நான் யூடியூப் ப்ளே பண்ணியிருக்கேன். யூடியூப் ஷேர் வச்சுக்கிறேன். என்னடா சவுண்ட் வருதுன்னு பார்க்காதீங்க. சவுண்ட் வச்சா காப்பிரைட் கிளைம் ஆகிடும். அதனால தான் சவுண்ட் கட் பண்ணுறேன். நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ப்ரௌசிங்கில். ஓகேங்களா, பர்ஃபார்மன்ஸ் ப்ரௌசிங் பொறுத்த வரையும் நல்லாயிருக்கு. கேமிங்கில் ஃப்ரீ ஃபயர் விளையாட முடியுமான்னு கேட்பீங்க. அதில் தான் நான் முதல்ல ஃப்ரீ ஃபயர் இறக்கிருக்கேன். இப்போ உங்களுக்காக நான் ஒரு மேட்ச் ஆடி காட்டுறேன். ஓகேங்களா, Free Fire India is set in a virtual. நான் பிசியில் வந்து இது வரையும் ஃப்ரீ ஃபயர் ஆடினது கிடையாது. அதால் ஒரு மேட்ச் ஆடிருக்கேன். பிசியில் ஆடினது இல்லை. ஓகேங்களா, பிசியில் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோவில் ஃபுல் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணலை, ஏன்னா வீடியோ லென்த் ஆகிடும். அதனால் என்னடா ஃப்ரீ ஃபயர் மட்டும்தான் போடுவியா, பப்ஜிலாம் போட மாட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா பப்ஜியும் போட்டிருக்கேன். அதை பாருங்கள், யாரும் பார்த்தா தேவை. ஓகேங்களா, பப்ஜி லவர்ஸ்க்கும் பிடிக்கும். இப்போ என்ன ஒன்றுன்னா, நான் இது பப்ஜி வந்து ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணலை. என்னுடைய மொபைலில் வந்து டேட்டா கம்மியாக இருக்கும்ன்றதால நான் பப்ஜியை டவுன்லோட் பண்ணலை. யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். இல்லை பப்ஜியும் நீங்கள் ப்ளே பண்ணலாம். பப்ஜி லோ ஸ்பெக் 970 MB, ஹெச்டி ஸ்பெக் வந்து 1400 இருக்கிறதால நான் வந்து அதை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணலை. ஓகே, கோடிங்கில் நான் வந்து இப்போது கூகுளில் ஒரு சின்ன ஒரு டிஜிட்டல் கிளாக் தான் கோடிங் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்றதை பாருங்கள். நீங்களே இதை பாருங்கள், கரெக்டாக 9:15 டைமு, அதே டைம் அந்த பிள்ளை ஆகும். இது எல்லாமே உங்களுக்காக மட்டும்தான். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய லைக் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் சொன்ன மாதிரி ப்ரௌசிங், கேம்ஸ், கோடிங் இதெல்லாம் நான் எல்லாமே உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோவில் சொல்ல மறந்த 2 விஷயம் என்னென்னா, நான் இதில் MVMV SSD போடலை. ஏன்னா என்கிட்ட அந்த அளவுக்கு பட்ஜெட்டும் இல்லை. நான் 20க்கு உள்ளேயே முடிக்கணும்னு நினச்சேன். ஆனால் 21 தாண்டிடுச்சு. 25 தான் நான் மேக்ஸிமம் பண்ண நினச்சது. ஆனால் அதுக்குள்ளேயே நான் இந்த பிசியும் பில் பண்ணிட்டேன். இன்னொன்று என்னென்னா, கிராஃபிக்ஸ் கார்டும் அட்டாச் பண்ணலை. ஆல்ரெடி என்கிட்ட SSD ஒன்று இருந்தது கிங்ஸ்டோனில். அதனால் அந்த SSD வச்சே நான் இந்த பிசியை பில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி எல்லாமே இந்த பிசியில் நான் செஞ்சுருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த புது சேனலுக்கு உங்களுடைய அன்பையும் அரவணைப்பையும் தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். இன்னொன்று, உங்களுக்கும் இந்த மாதிரி பிசி பில் பண்ணணும், கம்மியான பட்ஜெட்டில் பிசி பில் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஒரு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிசியை பில் பண்ணி தரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். Tell me pretty lies, look me in the face, tell me that you love me, even if it's fake.